என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த இலையை நீ தொட்டு விட்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் என்பது உறுதி. உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிசயத்தை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன்னோடு நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்கப் போகிறேன், இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த விஷயத்தை நடத்தப் போகிறேன் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. அத்தனை விஷயங்களையும் தாண்டி என் பிள்ளை, இந்த தாயானவள் என்னுடைய அன்பை நீ நிறைவாக பெற்றுக்கொண்டு உனக்கு நான் என்ன செய்ய நினைக்கிறேனோ அதையெல்லாம் நீ சரியாக செய்துவிட்டால் அது போதும். இது நாள் வரையிலும் உனக்கு வாழ்க்கை கொடுத்திட்ட துன்பங்கள் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் இனி நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் உனக்கு நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா திருப்பங்களையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ உணர வேண்டிய காலகட்டமும் வந்துவிட்டதல்லவா? இந்த வராகி என்னை நம்பி இந்த வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக செய்து கொண்டிருக்கும் பட்சத்தில் உனக்கு இந்த வாழ்க்கை எந்த ஒரு துன்பங்களையும் கொடுக்காது. எல்லாவற்றையும் நீ வெற்றிகரமாக இந்த வாழ்க்கையில் செய்து முடிப்பாய் என்பதனையும் மறந்து விடாதே. இது நாள் வரையிலும் உன்னை ஆட்டி படைத்த துன்பங்களும் உன்னை ஆட்டி படைத்த வேதனைகளும் உன்னை விட்டு நீங்க வேண்டும். அதிசக்தி வாய்ந்த நாட்களில் தெய்வம் உனக்கு கொடுப்பதை நீ சிந்தாமல் சிதறாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, உனக்கென நான் என்ன கொடுக்க நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நீ சரியாகவும் தெளிவாகவும் பெற்றுக்கொள்ளும் பட்சத்தில் உனக்கான நம்பிக்கையை நான் நிறைவாக ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்திட யோசிக்கிறேன். என் பிள்ளையே, நல்லது உனக்கு எப்படி எல்லாமோ உன் வசமாக வந்து சேரும். எல்லாவற்றையும் கடந்து உனக்கு இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கும். எந்த நிலையை கடந்து வந்தாலும் இந்த நிலை உனக்கு நிரந்தரமானது அல்ல. காலமும் சூழ்நிலைகளும் மாறும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் நிச்சயமாக உனக்கு வருகின்ற பிரச்சனைகள் எத்தனை பெரிதாக இருந்தாலும் அதை நீ பெரிதாக எடுத்து கொள்ள மாட்டாய். உன்னை சுற்றி வருகின்ற துன்பங்கள் எத்தனை பெரிதாக இருந்தாலும் அதை நீ ஒருபொழுதும் பெரிதுபடுத்தி கொள்ள மாட்டாய். இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை நீ தெளிவில் எடுத்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. நல்ல மாற்றத்தை உணர வேண்டுமல்லவா? நல்லதொரு திருப்பத்தை நீ என்னவென்று கண்டுகொள்ள வேண்டுமல்லவா? இதை எல்லாவற்றையும் தெரிந்து புரிந்து நீ செயல்படுகின்ற இந்த நேரம் இனி ஒவ்வொரு நொடியிலும் உனக்கான வெற்றியை உனக்கு உறுதி செய்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இந்த நொடி உனக்கு என்ன மாற்றத்தை கொடுக்கும் என்பதும் இந்த நொடி உன் வாழ்க்கையில் எந்த விருப்பத்தை உனக்கு சரி செய்து கொடுக்கும் என்பதனையும் நீ நிச்சயமாக மனதிற்குள் எண்ணிக்கொண்டிருக்கின்றாய். நம் வாழ்க்கை எதனால் இப்படி சென்று கொண்டிருக்கின்றது, நம் வாழ்க்கை எதனால் இப்படி ஒரு பயணத்தில் தடுமாறிக் கொண்டிருக்கின்றது என்பதனை என் பிள்ளை எப்பொழுதுமே நீ யோசித்து கொண்டிருக்கிறாயல்லவா? உன்னுடைய இந்த யோசனைகளுக்கு நான் நிச்சயமாக முற்றுப்புள்ளியினை கொடுக்கின்றேன். உன்னுடைய இந்த யோசனைகளுக்கு நான் நிச்சயமாக நிறைவான ஒரு வெற்றியை தருகின்றேன். அத்தனையையும் கடந்து நீ பெருவாழ்வு வாழ வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. அத்தனை இன்னல்களையும் தாண்டி நீ சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. உன்னுடைய எதிர்காலம் உனக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் தாயானவள் எனக்கு தெரியுமல்லவா? இந்த எதிர்காலம் உனக்கு எப்படிப்பட்டது என்று எனக்கு நன்றாக தெரியுமல்லவா? இதையெல்லாம் தெரிந்து புரிந்துதான் இந்த வாழ்க்கையை உனக்கு ஒட்டு மொத்தமாக ஒரு சேர நான் கொடுத்து விட நினைக்கின்றேன். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி எந்நாளும் உனக்கான முழுமையான நம்பிக்கையை ஒரு சேர உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் எந்த நிலையும் உனக்கு வாழ்க்கையின் சந்தோஷத்தை உன் கண் முன்னால் உறுதி செய்து கொடுப்பதை உன்னால் உணர்ந்திட முடியும். என் பிள்ளையே,
நான் இது நாள் வரையிலும் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன்னிடத்தில் கொடுக்கும் பொழுது அதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்ததும் வேதனைப்பட்டு கொண்டிருந்ததும் தேவையில்லாத விஷயங்களை பற்றி நீ சிந்தித்து கொண்டிருந்ததும் போதும். இனி நடப்பது அத்தனையும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தட்டும். இனி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தட்டும். கனவிலும் நினைத்து பார்க்காத ஒரு சந்தோஷத்தை இன்று நான் உனக்கு கொடுத்து விட வேண்டும் என்று முடிவெடுத்ததனால்தான் இந்த நேரம் நான் உன் கண் முன்னால் நிற்கின்றேன். இந்த இலையை நீ தொட்டதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும்? என் குழந்தையே, நம்பிக்கை பிறக்கும். உனக்கு மிக பெரிய மகிழ்ச்சி பிறக்கும். உன் வாழ்க்கையை பற்றிய எண்ணங்கள் உனக்கு சரியாக வந்துவிடும். உன்னை சுற்றி என்ன நடந்தாலுமே இதையெல்லாம் நீ எப்பொழுதுமே என்னவென்று யோசித்து கொண்டும் ஏதுவென்று புரிந்து கொண்டும் மனநிறைவோடு இருக்க கற்றுக்கொள்வாய். எதையுமே தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எந்த விஷயத்தையுமே உணர்ந்து கொள்ள வேண்டிய பக்குவம் உனக்கு வந்துவிட்டது. இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாறிவிட வேண்டும் என்பது உன்னை விட எனக்குத்தான் விருப்பம் அதிகம். அதனால் அம்மா இந்த சூழ்நிலையை மாற்றி உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். மேலும் மேலும் உனக்கான வெற்றியை நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று நினைக்கின்றேன். உன்னுடைய அத்தனை திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் ஒரு சேர உனக்கு உறுதியாக கிடைக்கும் பொழுது இதையெல்லாம் எண்ணி நீ பட்ட கஷ்டங்களுக்கு பதிலாக உனக்கான இந்த வாழ்க்கை பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பிவிட்டால் அது போதும். நம்பிக்கை ஒன்றே உன்னை வாழ வைக்கும். நம்பிக்கை ஒன்றே உனக்கான நல்ல நேரத்தை கொடுக்கும். அதிலும் குறிப்பாக தெய்வத்தின் மீது நீ கொண்ட நம்பிக்கை ஒவ்வொரு நொடியிலும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நிலையை கடந்து நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உனக்கு சரியான நேரங்கள் அமைந்து விட்டது. உனக்கு சரியான தருணங்கள் வாய்த்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, மனதளவில் காயம் கண்டு மனதளவில் வேதனை கண்டு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டாயானால் அது உன்னை நிச்சயமாக வலிமைப்படுத்தும். அது உன்னை நிச்சயமாக இதைவிட நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எந்த தருணத்திலும் இந்த வாழ்க்கையை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள முடிவு செய்து விட்டது உண்மை என்றால் அந்த தருணத்தை நீ நிச்சயமாக இனி உனக்கே உனக்கானதாக மாற்றிவிட வேண்டும். உன்னோடு நான் இருந்து உனக்கு தருவதை நீ என்னவென்று நிச்சயமாக முடிவு செய்துவிட வேண்டும். இதையெல்லாம் தாண்டி நான் உனக்கு ஒரு பெருமகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில் தந்துவிட யோசிக்கிறேன் என்றால் அந்த மகிழ்ச்சியை நீ எப்பொழுதும் உன்னுடையதாகவும் நிறைவானதாகவும் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் அல்லவா? எதுவெல்லாமோ உன்னை பாடாய்படுத்தி எடுத்தது, எதுவெல்லாமோ இந்த வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்தியது, ஆனால் அதையெல்லாம் கடந்து என்றும் என்றென்றும் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய வெற்றியும் உன் முன்னால் நிற்க வேண்டும் அல்லவா? இன்று விநாயக பெருமானுக்கு உகந்த சங்கடகர சதுர்த்தி நாள். சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானுக்கு உகந்த இலையான அரச இலையை ஒருவரால் தொட முடிகிறது, அதுவும் தெய்வமே உன் கண் முன்னால் கொண்டு வந்து அதை நிறுத்துகிறது என்றால் நிச்சயமாக அதனை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா? உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களை பற்றியும் நீ சரியாக உணர வேண்டும் அல்லவா? வாழ்க்கை எதை கொடுக்கிறது, என்னவாக கொடுக்கிறது என்று சொல்லி என் குழந்தை, நீ உன்னுடைய வாழ்க்கையில் அடையக்கூடிய அத்தனை நன்மைகளையும் நீ சரியாக அடைந்திட முடிவு செய்யும் பொழுது இவையெல்லாமுமே உனக்கான நல்லதை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும். என் குழந்தையே, இந்த நிலையை மாற்றி, இந்த சூழ்நிலையை மாற்றி உனக்கு நான் என்ன கொடுக்கிறேன், ஏது கொடுக்கிறேன் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கஷ்டத்தோடு கஷ்டமாக இந்த வாழ்க்கையில் நீ உணர்ந்திட்ட ஒவ்வொரு விஷயங்களுக்கும் எப்பொழுதும்
நீ உனக்கான சந்தோஷத்தை தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கான மனநிறைவை நீ என்னவென்று உறுதி செய்து கொள்ள வேண்டும். கடந்து வந்து விட்டோம் இந்த வாழ்க்கையை என்று சொல்லி என் குழந்தை, நீ எந்த இடத்திலும் தேங்கி விடாதே. இதற்கு மேலும் ஏதாவது இன்பங்களும் துன்பங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை வந்து சேரும் பொழுதும் அதையெல்லாம் நீ நிச்சயமாக மீட்டெடுக்கக்கூடிய நிலைக்கு வந்து விட வேண்டும். எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கையை நீ உனக்கானதாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்து விட்டாயானால் அது போதும். வேறு எதை பற்றிய சிந்தனைகளையும் நீ எண்ணி உன் மன வருத்தத்தை அதிகப்படுத்தி கொள்ளாதே. உனக்காக நான் எந்த நொடியிலும் ஒரு மாற்றத்தை உருவாக்கி தருவேன். உனக்காக இந்த வாழ்க்கையில் எந்த நொடியிலும் நான் ஒரு திருப்பத்தை நடத்தி கொடுப்பேன். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல், இனிமேலும் என் குழந்தை தனக்கென உருவாக்க நினைக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று உறுதி செய்து விட்டால் அது போதும். இனி உனக்கு நான் கொடுப்பது அத்தனையுமே உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தட்டும். உனக்கு நான் தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை இனிமேல் பக்குவப்படுத்தி கொடுக்கட்டும். வாழ்க்கையில் பக்குவமடைந்த ஒருவரால் நிச்சயமாக இனி எந்த விஷயத்தையும் வாழ்க்கையில் நல்லபடியாக கையாள முடியும். அதே நேரத்தில் தன்னை நம்பியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க முடியும். இந்த நிலையை நீ உணரும்போது இந்த சூழ்நிலைகள் உனக்கு என்னவாக மாறும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய். இன்பங்களையும் துன்பங்களையும் கடந்து நீ என்ன வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அதுவெல்லாம் எப்பொழுதுமே உனக்கு தெளிவாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனிமேல் நீ எந்த திருப்பத்தையும் கண்டு கலங்கி நிற்காமல், எந்த விஷயத்தையும் கண்டு வேதனைப்பட்டு நிற்காமல், உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிகளை உணர்ந்து விட்டாயானால் உனக்கு என்ன கிடைக்கும், ஏது கிடைக்கும் என்பதனை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். இனியும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நிச்சயமாக கொடுத்துவிடும். எண்ணற்ற திருப்பங்கள் உன்னை தேடி வந்து உனக்கு சொந்தமான ஒவ்வொரு மாற்றங்களையும் உன் கண் முன்னால் உனக்கு உறுதி செய்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலும் அது போதுமே. வேறு எதுவும் உன்னை காயப்படுத்தாதபடிக்கு உனக்கு மிகப்பெரிய வெற்றியை நான் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைத்து விடுவேன். உன்னோடு நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டும் உனக்காக எந்த நிலையிலும் நான் வருவதை நீ தெரிந்து கொண்டும் சந்தோஷமாக இரு. விநாயக பெருமானினுடைய அருளை பெற்றுக்கொள்ள உனக்கு இன்று கிடைத்திருக்கின்ற இந்த நேரத்தை நீ என்னவென்று சரி செய்ய நினைத்து விட்டாயானால் அத்தனை மாற்றங்களுக்கும் எப்பொழுதும் உனக்கு மன நிம்மதியும் மன நிறைவும் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு இந்த வாழ்க்கை தருகின்ற வெற்றியை நீ உறுதி செய்து கொண்டு எப்பொழுதும் போல பெருமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழத் தொடங்கிவிடு. அது உன்னை எந்த நேரத்திலும் காப்பாற்றும். எந்த நிலையிலும் உனக்கான நம்பிக்கையை கொடுத்துவிடும். இனி நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை சரியாகவே உனக்கு சொல்லி கொடுத்து விடும். மனதில் கொண்ட எண்ணங்களை எல்லாம் தூர எறிந்துவிட்டு தெய்வம் இருக்கின்ற இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. அதனால் எந்த நிலையிலும் எதையும் நாம் விட்டுவிடக்கூடாது என்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும். உன்னுடைய கவனம் இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி எல்லா நிலையிலும் நீ சந்தோஷமாக ஒரு விஷயத்தை செய்ய தொடங்கி கொண்டே இருக்கும் பொழுதுதான் உனக்கு இதைவிட நல்ல விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நடக்கும் என்பதனையும் நீ உணர்ந்திடுவாய். எல்லாவற்றையும் தாண்டி உன் வாழ்க்கையை நானும் நல்லபடியாக உன் கண் முன்னால் உனக்கு நடத்தி கொடுப்பேன். நீ ஆசைப்பட்டதை விடவும் சிறப்பான வெற்றியை உனக்கு நான் உறுதி செய்து கொடுப்பேன். எந்த நிலையிலும் நீ வெற்றியை மட்டும் விட்டு விடாதே. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு தருகின்ற உண்மைகளை மட்டும் நீ விட்டு விடாதே. இனி நடத்தப் போவது உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை உறுதி செய்து கொடுத்தும் உனக்கான மன மகிழ்ச்சியை நிறைவேற்றி கொடுத்தும்
உன்னை நிச்சயமாக இந்த நிலையிலிருந்து நல்வழிப்படுத்தும், நல்ல திருப்பத்தை அமைத்து கொடுக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.